வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் சதியை பற்றி ஒரு முன்னறி மாதிரி பார்த்தோம். இந்த காணொளியில் சதி இந்தியாவில் தோன்றிய வரலாறு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் 4 முறையில் தான் இறந்த உடலை தகனம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்று புதைக்கிறது, ரெண்டாவது உடலை எரிக்கிறது, மூணாவது நதியில் விட்டுறது, நாலாவது திறந்த வெளியில் அந்த உடலை போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த 4 முறையை தான் பயன்படுத்துவாங்க. இதில் தமிழர்களும் சரி, பண்டைய தமிழர்களும் சரி, இந்தியாவிலையும் கிபி ஆரம்பங்கள்லேயும் சரி, எரிக்கிற பழக்கம் பெருசாக இல்லை, புதைக்கிற பழக்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே புதைக்கிற கான்செப்டை தான் அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அதிர்ச்சிநல்லூர், கீழடி போன்ற இடங்களில் கூட இந்த மாதிரியான தடயங்கள் தான் கிடைக்கும். முதுமக்கள் தாலிம்பாங்க. முதுமக்கள் தாலிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பானைக்குள்ளார இறந்த உடலை வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குங்காட்டி நமக்கு நல்லாவே தெரியுது, பண்டைய காலத்தில் தமிழகத்துலேயும் பண்டைய இந்தியாவிலையும் எரிக்கிற பழக்கங்கள் பெருசாக இல்லை. சரி, இந்த எரிக்கிற பழக்கங்களுக்கும் புதைக்கிற பழக்கங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பொதுவாக நிலையாக தங்கி ஒரு இடத்துல வாழ்கிறவங்க எரிக்க மாட்டாங்க, புதைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் நிலையானது. நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிறவங்களுக்கு இடம் புதைக்கிறக்கும் இடம் நிலையாக இருக்கும். அந்த இடத்துல அவங்க புதைச்சிட்டாங்கன்னா இறந்தவர்களை பற்றிய நினைவுகளுக்கு அந்த இடம் பயன்படும். சரிங்களா? ஆனால் இந்த எரிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்காங்கன்னா, நாடோடி வாழ்க்கை வாழ்கிறவங்களாக இருந்திருக்காங்க. யார் நிலை இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூமெண்ட்லேயே இருக்காங்களோ அவங்க தன் மக்கள் இறந்தவங்க யாராவது ஒருத்தரை எரிப்பதற்கு தான் முதல் உரிமை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எரிக்கிற கான்செப்டே இப்படி தான். நிலையாக இருக்கிறவங்க புதைக்கப்படுவாங்க, நாடோடியாக இருக்கிறவங்க எரிக்கப்படுவாங்க. ஆனால் தற்காலத்தில் அதெல்லாம் மாறிடுச்சு. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் புதைக்கப்படுறாங்க, ஒருத்தர் எரிக்கப்படுறாங்க. சரிங்களா? இப்போ இடப்பற்றாக்குறை ஒன்று இருக்குது. இன்னொன்று எலக்ட்ரிக் மின்மயானங்கள் வந்தங்காட்டி உங்களுக்கு இது புதைப்பதை விட எரிப்பது மிகவும் சுலபமாக இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம இப்போ இதை நாம் பொருத்தி பார்க்க முடியாது. ஒரே குடும்பத்தில் புதைத்திருப்பாங்க ஒருத்தரை, இன்னொருத்தர் இறந்தவரை எரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அது ஜாதி ரீதியாகவும் இப்போ நம்ம எரிக்கிறது புதைக்கிறங்கிற கான்செப்ட்லாம் கம்மியாயிடுச்சு. சரி, மூணாவது நதியில் அந்த இறந்தவரோட உடலை விட்டுருவாங்க. இந்த கான்செப்ட் மேக்ஸிமம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கங்கை வெளியில் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதெல்லாம் இப்போலாம் சுத்தமாக கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, இப்போ கிடையாது. சரிங்களா? நான்காவதாக முறை வெட்ட வெளியில் போட்டுருவாங்க, வெயிலில் போட்டுருவாங்க. அந்த உடல் கழுகுகளாலேயோ நாய் நரிகளாலேயோ அந்த உடல் அழிக்கப்படும். வெயில்லையும் அந்த உடல் வறுத்து அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். இப்படி தான் அது ஒரு கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வேறு யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. பர்டிகுலராக ஒரே ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் இந்த விஷயத்தை பயன்படுத்துவாங்க. அந்த மதத்தை சார்ந்தவர் யாருன்னா பார்சி மதம். சரிங்களா? இந்த பார்சி மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த உடலை எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வெட்ட வெளியில் போட்டுருவாங்க. அவங்க அது வெட்ட வெளிங்கிறது என்னென்னா அவங்க கோயிலுடைய மாடியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பார்சி மதத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும். இது முக்கியமான ஒரு மதம் தான். இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு மதம். சரிங்களா? இந்த மதம் பார்ஷியாவில் உருவான மதம். பார்ஷியாவில் தான் அந்த மதம் உருவாயிருக்கு. அப்போ இஸ்லாம் மதம் வரக்கு முன்னாடி அரேபியாவிலையும் பர்ஷியாவிலையும் இந்த மதம் தான் முக்கியமான மதமாக இருந்திருக்கு. கிறிஸ்துவ மதத்துக்கும் முன்னாடி யூத மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சமகாலங்கள் தான் அந்த பழைய காலத்தில். சரிங்களா? அந்த பெர்ஷியனில் இதுதான் முக்கியமான மதம், அரச மதம். சரிங்களா? அந்த ஜொராஸ்டருங்கிறவங்க சூரியனை இந்த நெருப்பை கடவுளாக கும்பிட்றவங்க. இந்த ஜொராஸ்டருங்கிற மதத்தை உருவாக்குறது ஜொராஸ்ட்ரியர் அப்படிங்கிறவர். சரிங்களா? இந்த ஜொராஸ்ட்ரியரை பற்றி வேதங்களில் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த ஜொராஸ்ட்ரியரை ஜாரதுஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் வேதங்களில் குறிப்புகள் இருக்குது. அந்த ஜாரதுஸ்டர் அரக்கர்களுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேதங்களில் பார்த்திங்கன்னா தேவர் அரக்கருங்கிற சண்டைகளை பற்றி மெயினான கதைகள்லாம் வரும். அதில் முக்கியமாக இந்த அரக்கர்களோட தலைவர் தான் இந்த ஜொராஸ்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த பார்சி மக்களுடைய முதன்மையான கடவுள் பேர் அசுரா மாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரா மாஸ்டா. அதில் கூட பாருங்கள், அசுரர்னு ஒரு பேர் வருது. இந்த அசுரர் அப்படிங்கிற பேரை வச்சு நீங்கள் பார்ஷியாலெலாம் பார்த்தீங்கன்னா
அசிரியன் டைனசிட்டி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கும் சரிங்களா. அசுரர் வம்சம்னே அந்த வம்சம்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அது ஏதோ ஒரு தேவர் அசுரர் அந்த கான்செப்ட் அதுக்குள்ளாரே இருந்திருக்கு. சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு நம்ம இது பின்னாடி இப்போ இந்த மதத்தை பற்றி நம்ம பெருசாக படிக்கலாம். இந்த மதம் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்லாம் மதம் பரவும்போது இந்த மதத்துக்கு செல்வாக்குகள் கம்மியாகி இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக அந்த மதத்தை சார்ந்தவங்கெல்லாம் பாம்பேயில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க சரிங்களா. இப்போவும் பார்த்திங்கன்னா பாம்பேயில் அந்த மதத்துக்கு வந்து பார்சி மதம் தான் பேர். இந்த பார்சி மதத்தை சார்ந்தவங்களாம் பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. தாதாபாய் நெவ்ரோஜி முதன்மையான விடுதலை போராட்ட வீரர்னு சொல்கிறோம்ல, அந்த தாதாபாய் நெவ்ரோஜிலாம் அந்த பார்சி இதம் தான். இப்போ பார்த்திங்கன்னா டாட்டா ரத்தன் டாட்டாலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் இந்த பார்சிகள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய கணவர் போரஸ் காந்தின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு பார்சி இனத்தை சார்ந்தவர் தான் சரிங்களா. இந்த பார்சி இனங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு செல்வ செழிப்பான இனம். இந்த இந்த இனத்தை சார்ந்த இந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் தங்கள் உறவினர் இறந்துட்டாங்கன்னா அந்த உடலை எடுத்துகிட்டு போய் பொது வெளியில் வெட்ட வெளியில் போட்டுருவாங்க சரிங்களா. அதெல்லாம் வந்து அது என்ன இருக்குன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து டெசர்ட்டில் வாழ்ந்தவங்க, பாலைவனத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க பாலைவனத்துக்கு நடுவில் போய் போட்டிருப்பாங்க அந்த காலங்களில். அதோட தொடர்ச்சி தான் இப்போவும் இருக்குது. ஆனால் நவீன காலங்களில் வெட்ட வெளியில் அவங்களால போட முடியறதில்ல. இப்போ அவங்க சோலார் பேனல்லாம் வச்சு அந்த உடலை வந்து சீக்கிரமாக அழிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறதா நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஸோ அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த 4 விதத்துலேயே பார்த்திங்கன்னா புதைக்க மட்டும்தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, எரிக்கிறது கூட அதிகமாக இல்லை. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது இந்த சதி வந்து இந்தியாவில் பிறக்கவே இல்லை, இந்தியாவில் உருவானதாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச முக்கியமான சான்று. சரி, நம்ம அடுத்த காணொளியில் வேதங்களில் இந்த சதியை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.